இன்னைக்கு பானிபூரி செய்ய போகிறோம்பா. பூரி எடுத்து வச்சுக்கிறேன். ரெடிமேட் பூரி வாங்கிக்கினீங்களா? ஆமாப்பா. சரி. உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் வந்து கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம்ப்பா. கொத்தமல்லி புதினா ரசத்துக்கு அந்த பானிக்கு. ஆமாம்ப்பா. புளிப்பா. புளியா? இஞ்சிப்பா. இஞ்சி. மிளகாப்பா பாதி கட் பண்ணி போடுறேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். வந்தோம்லம்மா அதை ஊற்றிக்கலாம். தண்ணிப்பா, தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு. தேவையான அளவு. கொஞ்சம் மிளகாத்தூள். காஷ்மீரி சில்லியா? ட்ரை ஆம்ச்சூர் பவுடர்ப்பா. மேங்காய் பொடி இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். சாட் மசாலாப்பா கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான்பா பானி செய்ய வேண்டிய ஐட்டம். பானிபூரிக்கு பானி இது. வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா பானி. உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுக்கிறோம்பா. 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறீங்களா? உருளைக்கிழங்கு. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம்பா. பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம், கொத்தமல்லிப்பா, பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். சால்ட்டுப்பா, மிளகாத்தூள், இதுலேயும் கொஞ்சம் சாட் மசாலாலாம் போட்டுக்கலாம்பா. சாட் மசாலா, ஆம்ச்சூர் பொடி, மேங்காய் தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்பா. இப்போ வேச்சு வச்ச மூக்கல்லையும் பட்டாணியும் போட்டுக்கலாம்பா. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டுக்கலாம்பா. நல்லா மிக்ஸ் பண்ணணும்பா. பாருமா, அப்படியே உள்ள வச்சுக்கணும் கொஞ்சம். இப்போது இதில் உருளைக்கிழங்கு எடுத்து ஸ்டப்பிங் பண்ணணும். இந்த பானி இதில் மொண்டு ஊற்றி அப்படியே வாயில் போட்டுக்கணுமா.